இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீட்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எதர்ச்சியா நடக்கிற விஷயம் இல்ல. நீங்க எதையும் எங்க கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. அது என்ன விஷயம் நீங்க கிட்ட சொல்லுங்க. சொல்றது கரெக்ட் தான் கீர்த்தி. இது எதர்ச்சியா நடக்கல. யாரோ வேணும்னே யோசிச்சு பண்ற சூழ்ச்சிதான். நீங்க எவ்வளவோ விஷயம் செஞ்சிருக்கீங்க. ஆனா அதுக்கப்புறமும் அம்மாங்கிற உறவுக்கு மரியாதை கொடுத்து நான் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பல. போலீஸ் கிட்ட ஒப்படைக்காம உங்களை இந்த வீட்டிலேயே இருக்க வச்சிருக்கேன். ஆனா நீங்க உங்களோட வேலையை நிறுத்தவே மாட்டீங்கல்ல. ஒரு 2 செகண்ட் கூட நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்க கூடாதுல்ல? அவ்வளவு பொறாமையா இருக்கா உங்களுக்கு? நான் எதுவுமே பண்ணலையே மோகன். நான் ஒண்ணும் பண்ணல. எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. போய் சொல்லாதீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போதும். அந்த யுவன் இந்த வீட்டுக்குள்ள வருது, இந்த போட்டோல இப்படி ரத்தம் இருக்கிறது. அப்புறம் நேத்து ராத்திரி நானும் ராதாவும் குஷியோட ரூமுக்குள்ள போனப்போ அங்கேயும் ரத்தம் இருந்தது. இது எல்லாமே உங்களோட வேலை தானே? சொல்லுங்க. இல்ல இல்ல அண்ணா ஒரு நிமிஷம். அவன் இங்க வரத எப்படி நான் அம்மாவால செய்ய முடியும்? அவன் தான் எல்லார் கண்ணுக்கும் தெரியறான்ல. அப்ப அவன் இங்க வந்திருப்பான். ஆனா அவனால இங்க வர முடியாது கீர்த்தி. ஏன் வர முடியாது? நான் யுவனை கொன்னுட்டேன். என்ன என்ன? எனக்கே தெரியாம தவறுதலா நான் அவனை கொலை பண்ணிட்டேன். இப்ப அவன் இந்த உலகத்திலேயே இல்லையே.